அம்மா என் ஆருயிரே மூகாம்பிகே, மெய் அருள்முதலே மலைமகளே மூகாம்பிகே, பொன்மேடை குடிகொண்ட மூகாம்பிகே. அற்புதமான மூகாம்பிகையை பற்றி இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். கொல்லூர் மூகாம்பிகா அம்மனுடைய சக்தி பீடங்களிலே, அதாவது 51 சக்தி பீடங்களிலே இந்த சக்தி பீடமானது மிக மிக முக்கியமானது. 35வது சக்தி பீடம். இந்த சக்தி பீடத்தை அர்த்தநாரி சக்தி பீடம் என்று சொல்வார்கள். அமைவிடம் என்று பார்த்தால் கர்நாடகா மாநிலத்திலே அற்புதமான முறையிலே கொல்லூரில் இந்த அம்பாள் குடிகொண்டிருக்கின்றார். அடுத்த மாதம் நவராத்திரி வர இருக்கின்றது. நவராத்திரி நேரத்திலே கொல்லூரிலே மிக அற்புதமான வைபவங்கள் எல்லாம் நடைபெறும். அதற்காகத்தான் இன்றைய நாளிலே இதனை கொல்லூரை பற்றி நான் சொல்லுகின்றேன். கொல்லூர் க்ஷேத்திரத்திற்கு நவராத்திரி வேளையிலே சென்று நாம் வழிபட்டு வர வேண்டும். நவராத்திரி நேரத்திலே ஆதிசங்கரனுடைய சிலைக்கு அங்கே சிறப்பான பூஜைகள் எல்லாம் நடைபெறும். கொல்லூர் மூகாம்பிகை என்பது ஆதிசங்கரால் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். ஆகவே அந்த நேரத்திலே, நவராத்திரி நேரத்திலே ஆதிசங்கரனுடைய சிலைக்கு மிக அற்புதமான முறையிலே பூஜைகளை எல்லாம் செய்வார்கள். கோவிலிலே மேற்கு கோபுர வாசல் அருகிலே வடமேற்கு மூலையிலே ஒரு அற்புதமான கிணறு இருக்கின்றது. அதற்கு முன்பாக ஒரு அற்புதமான ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கின்றது. இந்த தனி சன்னதி வாயு திசையிலே அமைந்திருக்கின்றது. வாயு புத்திரன் அல்லவா ஆஞ்சநேயன். ஆகவே வாயு திசையிலே இது அமைந்திருக்கின்றது. அதனை அடுத்து உள்ளது அற்புதமான விஷ்ணு சன்னதி. கேரள பக்தர்கள் இங்கு வந்து விஷ்ணுவை குருவாயூரப்பன் என்று சொல்லி போற்றி வணங்குகின்றார்கள். வடகிழக்கு மூலையிலே துளசி மாடம் அருமையாக இருக்கின்றது. அதனை அடுத்து அம்பாளுடைய பரிவார தேவதைகளுக்கெல்லாம் தளபதியாக வீற்றிருக்கின்ற வீரபத்ரருக்கு தனி சன்னதி இருக்கின்றது. வீரபத்ரருக்கு தனி சன்னதி இருக்கின்றது. இந்த வீரபத்ரர் இந்த தலத்துக்கு ரக்ஷா அதிகாரியாக விளங்குகின்றார். அன்னைக்கு செய்யப்படுகின்ற அனைத்து பூஜைகளும் இவருக்கும் உண்டு. அதுதான் மிகப்பெரிய விசேஷம். அம்பாளுக்கு என்னென்ன பூஜைகள் எல்லாம் நடக்கின்றதோ அந்த பூஜைகள் அனைத்தும் வீரபத்ரருக்கும் உண்டு. இவருக்கு எதிரே ஆஞ்சநேயர் காட்சி தருகின்றார். ஆதிசங்கரர் அங்கிருந்த மேடையிலிருந்தான் தியானம் செய்து மூகாம்பிகையை சரஸ்வதியாக பாவித்து கலாரோகணம் பாடி